நாகை, திருவாரூர், கடலூர் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்ததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. நாகை மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் அதிகாலை முதல் கனமழை பெய்ய தொடங்கியது. திருக்குவளை, கீழையூர், எட்டுக்குடி, வாழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. அதனைத் தொடர்ந்து விட்டுவிட்டு மிதமான மழை பெய்தது. இதனால் காலையில் அத்தியாவசிய பணிக்கு செல்வோர் அவதிக்கு ஆளாகினர். திருவாரூர் மாவட்டத்தில் கமலாபுரம், நன்னிலம், கொரடாச்சேரி, கோட்டூர், ராயநல்லூர், சேந்தமங்கலம், விளமல், புலிவலம் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் பருத்தி, உளுந்து சாகுபடி செய்த விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில், தோவாளை, பூதப்பாண்டி, தக்கலை, மார்த்தாண்டம் உள்பட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் நீர்நிலைகள் அருகில் செல்ல வேண்டாம் எனவும், மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா அறிவுறுத்தியுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பூம்புகார், எடமணல், தொடுவாய், கூழையூர் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் காற்றுடன் கனமழை பெய்தது. திருமுல்லைவாசல் அருகே 2 மின்கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சீர்காழி, கொள்ளிடம், வைத்தீஸ்வரன் கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. ராமநாதபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அரண்மனை, பாரதி நகர், வாலாந்தரவை, வழுதூர், பேராவூர், அச்சுந்தன் வயல் உள்ளிட்ட பகுதிகளில் 1/2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் தற்போது பெய்த மழையால் குளிர்ந்த சூழல் நிலவியது.